காலே கடற்பரப்பில் இன்று காலை வடந்த சம்பவம் ஒரு சாதாரண விபத்தில்லை, அது ஒரு நிமிட நேர போராட்டம். இலங்கையின் தெற்கு கடற்கரையை ஒட்டியுள்ள காலே கடற்பரப்பில் துறைமுகத்திலிருந்து சுமார் 40 மைல் தொலைவில் பயணித்துக் கொண்டிருந்த ஒரு ஈரானிய சரக்கு கப்பல் திடீரென ஆபத்தில் சிக்கியது. கடல் ஆவேசமாக இருந்தது. கப்பலில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதாக ஆரம்ப தகவல்கள் கூறுகின்றன. அந்த நொடியில் கப்பலிலிருந்து ஒலித்தது ஒரு SOS அவசர அழைப்பு. அந்த அபாய சிக்னல் கிடைத்தவுடன் மனிதாபிமான அடிப்படையில் இலங்கை பாதுகாப்பு படைகள் உடனடி நடவடிக்கைக்கு இறங்கின. ஸ்ரீலங்கா நேவி, ஸ்ரீலங்கா ஏர்ஃபோர்ஸ் இரண்டு படைகளும் ஜேம்ஸ் பாண்ட் பாணியில் கூட்டு ஆபரேஷனை தொடங்கின. அதிவேக தாக்குதல் படைகள் கடலை கிழித்து சம்பவம் இடத்திற்கு விரைந்தன. ஹெலிகாப்டர்கள் வானில் கண்காணிப்பை பலப்படுத்தின. கடல் அலைகள் கொந்தளித்தன. காற்று வேகம் அதிகரித்தது. ஆனால் மீட்பு வீரர்களின் மன உறுதி சற்றும் தளரவில்லை. நிமிட நேர போராட்டம். ஆழ்கடலில் சிக்கியிருந்த கப்பல் பணியாளர்களை ஒவ்வொருவராக பாதுகாப்பாக வெளியேற்றினர். உயிரை பணயம் வைத்து செயல்பட்ட படையினர் அனைத்து பணியாளர்களையும் காயமின்றி மீட்டனர் என்று முதல்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஹாஸ்பிட்டல் தற்போது மீட்கப்பட்ட பணியாளர்கள் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். VR இந்த விபத்துக்கான காரணம் என்ன? தொழில்நுட்ப கோளாறா, மோசமான வானிலையா? அதற்கான தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. VR பாதுகாப்பு தரப்பின் உறுதியான செய்தி: எங்கள் கடல் எல்லையில் எந்த உயிருக்கும் ஆபத்து நேர்வதை அனுமதிக்க மாட்டோம். காலி கடலில் நடந்த இந்த அதிரடி மீட்பு நடவடிக்கை இலங்கை பாதுகாப்பு படைகளின் வேகமும் மனிதாபிமான மனப்பாங்கும் உலகுக்கு மீண்டும் நிரூபித்திருக்கிறது. கீழே உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். உலக அரசியல் அப்டேட்டுகளுக்கு குளோபல் வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உண்மை செய்திகளுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நாம் மீண்டும் முக்கியமான ஒரு உலக அரசியல் செய்தியுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.